வணக்கம் ரித்தி. அதாவது தூத்துக்குடி புதிய துறைமுகம் அருகே உள்ளது. தூத்துக்குடி டிடிபிஎஸ் என்று அழைக்கக்கூடிய தமிழ்நாடு தெர்மல் பவர் ஸ்டேஷன் எனும் தூத்துக்குடி அனல் மின் நிலையமாகும். இந்த அனல் மின் நிலையத்தில் மொத்தம் 5 உற்பத்தி அலகுகள் மூலம் ஒரு உற்பத்தி அலகிற்கு 210 மெகாவாட் வீதம் மொத்தம் 5 அலகுகளில் மொத்தம் 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இதில் 1 மற்றும் 2 ஆகிய 2 அலகுகளில், அதாவது மொத்தம் 1, 2 மற்றும் 2 இந்த 2 அலகுகளில் நேற்று இரவு திடீரென ஒரு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீயை அணைப்பதற்காக அந்த பகுதியில் இருந்த தீயணைப்பு நிலையமான அந்த டிடிபிஎஸ்க்கு அருகிலேயே ஒரு தீயணைப்பு நிலையம் உள்ளது. அந்த டிடிபிஎஸ்லேயே ஒரு தீயணைப்பு நிலையம் உள்ளது. அந்த டிடிபிஎஸ் உடைய தீயணைப்பு வாகனங்கள், தூத்துக்குடி முத்தியாபுரம் தீயணைப்பு நிலைய வாகனங்கள் மற்றும் தூத்துக்குடி தீயணைப்பு நிலையங்கள்ல இருந்து நிற்கக்கூடிய அனைத்து வாகனங்களையும் கொண்டு வந்து, அதாவது சுமார் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல தீயை அணைக்கும் பணியில தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த தீயை அணைப்பதற்கு சுமார் 50க்கு மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் துரிதமாக செயல்பட்டு அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த தீயணைப்பு நிலையத்தில் அனைத்து நிலை பொறியாளர்கள், பணியில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் வெளியே பணியில் இல்லாதவர்கள் அனைவரும் உடனடியாக வரவழைக்கப்பட்டு அந்த தீயை அணைப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்து தீயணைக்கும் பணிக்கு மிகவும் உதவியாக செயல்பட்டுள்ளார்கள். நல்வாய்ப்பாக எந்த ஒரு உயிர் சேதமும் அங்கு ஏற்படவில்லை. ஆனாலும் அங்கே இருந்த அந்த 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 தீயணைப்பு நிலையத்தில் அந்த 1, 2 அலகுகளில் இருந்த அனைத்து வயர்களும் இணைந்து சாம்பலாகியுள்ளது. இதில் பெரிய புகை மூட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த புகை மூட்டத்தில் சிக்கி அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த வீரர்கள் சிலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உடனடியாக அவர்களை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் இப்பொழுது நல்ல நிலையில், எந்த விதமான இதில் இல்லாமல் சரியாக நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். இந்த 10க்கும் மேற்பட்ட வாகனங்களும் கொண்டு வரப்பட்டு இப்பொழுது தீயணைப்பு பணி நடந்தாலும் இன்னும் தேவைப்படுகிற வாகனங்கள் பக்கத்தில் இருந்து வரவழைக்கப்படுவதற்கும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. மற்றும் புதிய எக்யூப்மெண்ட்ஸ், அதற்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸும் உடனடியாக கொண்டு வரப்பட்டு அதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் இன்றைக்கு அந்த இடத்தை இருந்து பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் உடனே அந்த செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த மூச்சுத்திணறல் ஏற்பட்டவர்களும் சரியான நிலையில் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள் என்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த டிடிபிஎஸ் என்று அழைக்கக்கூடிய தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷன், டிடிபிஎஸ் என்று அழைக்கக்கூடிய அனல் மின் நிலையமானது சுமார் 35 வருடங்களுக்கு மேலாக இது துவங்கப்பட்ட ஒரு அனல் மின் நிலையம். இது கட்டும் பொழுதே அதற்கு ஆயுட்காலம் வெறும் 25 வருடங்கள் தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது 25 வருடத்துக்கு மேலாக சுமார் 10 வருடமாக இது கூடுதலாக தனது பணியை மேற்கொண்டு வருகிறது. இந்த ஆயுட்காலம் முடிந்தும் அந்த ஆயுட்காலத்தை தாண்டி இந்த உற்பத்தி பணி நடைபெற்று வருவதால் இந்த அனல் மின் நிலையத்தை ஆய்வு செய்து அதன் ஆயுட்காலம் எவ்வாறு இருக்கிறது, இன்னும் அதை பயன்படுத்த முடியுமா, இல்லை என்றால் முழுவதுமாக அந்த அனல் மின் நிலையத்தை முழுவதுமாக அகற்றிவிட்டு இப்பொழுது உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி இந்த அனல் மின் நிலையத்தை அமைப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. ரிதீஷ், யூனிட் 1 and 2 இதுல இருக்கக்கூடிய கேபிள்ஸ்ல சில தீ விபத்து ஏற்பட்டு நைட்டு தீயணைப்பு துறையினர் முழுமையா அணைக்கிற பணியில ஈடுபட்டு அணைச்சிருக்காங்க. கேபிளுடைய அந்த யூனிட் 2, 3 அல்லது 4 இந்த யூனிட்ஸ்க்கு பரவுறதை தடுத்து நிறுத்தியாச்சு. யூனிட் 1 and 2ல இருக்கக்கூடிய கேபிள்ஸ் அணைக்கப்பட்டதுக்கு பிறகும் இன்னமும் அந்த ஆரிஜினேஷன், இந்த ரொம்ப உள்ளடங்கிய பகுதியில இருந்து தீயினுடைய சோலைகள் இன்னமும் வந்துட்டு இருக்கிறதுனால அதை அணைக்கிறதுக்காக 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டெப்டி டைரக்டர் ஆஃப் ஃபயர் சர்வீசஸ் வந்திருக்காரு. ஸோ அதை தவிர ஒரு 50க்கும் மேற்பட்ட ஃபயர் சர்வீஸ் ஃபயர்மேன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை டிடிபிஎஸ்னுடைய ஃபயர் சேஃப்டி இன்ஜினியர்ஸ் அண்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சில இடங்களை எல்லாம் பிரேக் பண்ணிட்டு உள்ள புதிதாக வழி ஏற்படுத்தி கொடுத்து எங்க தீயுடைய அந்த தற்சமயத்துக்கு எரிஞ்சிட்டு இருக்க இடமோ அந்த இடத்த ரீச் பண்றதுக்கு இப்ப ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சில கூடுதல் எக்யூப்மெண்ட்ஸ் வெளியில இருந்து வர வச்சிருக்கோம். இது தவிர தண்ணி சப்ளை பண்றதுக்கான கூடுதல் வாட்டர் சப்ளைஸ் லாரிஸ் எல்லாம் தூத்துக்குடி கார்பரேஷன் மற்ற போர்ட் எல்லா இடத்துலேருந்து கேட்டு வாங்கியிருக்கோம். தூத்துக்குடி கார்பரேஷன்ல இருந்து வாட்டர் சப்ளைஸ் டேங்கர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போதைக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, எந்த விதமான லைஃப் லாஸும் இல்லை, எதுவும் இல்லை. யூனிட் 1 and 2 இப்போ ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. 3 and 4 சேஃபா இருக்கு. அங்க பவர் ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கு. யூனிட் 1 and 2ல இருக்கக்கூடிய அந்த இறுதிக்கட்ட ஃபயர் கடைசியா எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியா எங்க சில இடங்கள்ல இருந்து போக வந்துட்டு இருக்கு, அதை அடைக்கிறதுக்கான உள்ள போய் அணைக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு மட்டும் இப்போ பணிகள் நடைபெற்று இருக்கு. விரைவில் அதை முடிச்சுட்டு அதை சேஃபான ஒரு பொசிஷனுக்கு போயிடலாம்.